ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். மேஜர் ஆகிட்டு இன்னுமே தன்னை மைனர்னு சொல்லிக்கிட்டு சுற்றுற இந்த மைனர் குஞ்சு அப்படிங்கிற இந்த ஒரு யூடியூப் ரூட்டஸ் இவரை வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இவரை செய்ய போகிறோமான இல்லை, இவர் யாருக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரோ அந்த ஆட்சியில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி தெரியாமல் அதை விஜய் அவர் வந்தால் பண்ணிடுவார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களை பற்றி பேச மாட்டார். அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நாட்டில் என்ன சார் நடக்குது? நாடு எங்கே சார் போகுது? நாடு நாசமாக போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? அதாவது சார் பேசியிருக்கிற வீடியோவை கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா, இப்படி ஒரு கான்செப்ட் எப்படா சிரிக்காமல் மேடையில் பேசுகிறேன் அப்படின்னு லெவல் நம்மளுக்கு இருக்கும். நல்லா பாடுவார், அவரே பாடுவார் சொந்த குரல் இல்லையா? நல்லா காமெடி பண்ணுவார், நல்லா காதல் காட்சிகள், அலுவலக காட்சி எல்லாமே நல்லா நடிப்பார் இல்லையா? பெரிய நடிகர். இப்போ அதே விஜய் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ உனக்கு விஜய் பிடிக்கும்ல, விஜய் வந்து புல்டோசர் எடுத்துட்டு வந்து உங்க வீட்டை இடிக்க வர்றாரு. உனக்கு விஜய் பிடிக்கும் இடிச்சுட்டு போகணும்னு சொல்லி விட்டுருவியா? ஏன் விட மாட்டேன்? விஜய் பிடிக்கும்ல, ஏன் விட மாட்டேன்? ஏன்னா திரையில நடிக்கிறாரு, அவ்வளவுதான் பிடிக்கும். காசு கொடுத்து டிக்கெட் வாங்குற படம் பார்க்குறோம். அதுக்காக விஜய் என் வீட்டுக்குள்ள வந்து கொள்ளையடிக்க வர்றாரு, திருட வர்றாரு, என் வீட்டை இடிக்க வர்றாரு, என் வீட்டு பெண்களை கையை பிடிச்சி இழுக்க வர்றாரு, நம்ம என்ன பண்ணுவோம்? கட்டி போட்டு அடிப்போம்ல, வெளுத்து விடுவோம்ல. பார்த்துருப்பீங்க, சார் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, விஜய் அவர்களை நான் ஒரு நடிகனாக பார்க்குறேன், நடிகனாக பார்த்து நான் ரசிக்கிறேன், நானும் விஜய் ஃபேன் தான், நான் ரசிக்கிறேன், அதோட முடிஞ்சு அவ்வளோதான். மற்றபடி எனக்கு விஜய் அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு வர்றாருன்னா நம்பாதீங்க. ஏன் அப்படின்னா அவர் வந்து கொள்ளையடிக்க வர்றாரு. உன் வீட்டில் ஒரு ரசிகனாக இருக்குல்ல, உன் வீட்டில் கொள்ளையடிக்க வர்றாரு. அது மட்டும் கிடையாது, அவர் வந்து உனக்கு அவரை பிடிக்கும் அப்படின்னா விஜய் உனக்கு பிடிக்கும், சரி ஓகே. அப்படி இருக்கும்போது விஜயை வந்து உன்னோட வீட்டுக்கு அந்த புல்டோசர் எடுத்துகிட்டு வந்து உன் வீட்டை இடிக்கிறாரு அப்படின்னா நீ விட்டுருவியா அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வேறு சொல்கிறாரு. விடமாட்டேன்ல, ஏன்னா விஜய் உனக்கு பிடிச்சாலும் கூட என் வீட்டை இடிக்க வரும்போது நான் விடமாட்டேன் அப்படின்னு தான் நீ சொல்லுவேன். அப்படி தான் விஜய் ஒரு கட்சி ஆரம்பித்து உன் வீட்டை கொள்ளையடிக்க வர்றாரு, நம்பாத அப்படின்னு மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. இவன் நிஜமாலுமே மைனர் தான், மேஜர் கிடையாது. மேஜர் ஆயிருந்தா அப்படின்னா ஒரு அறிவுபூர்வமான விஷயத்தை பார்த்தோன்னா பேசியிருப்பா. இந்த மாதிரி ஒரு தற்குறித்தனமான முட்டாள்தனமான விஷயத்த பேச மாட்டான். அதாவது இவன் சொல்கிறான்ல அந்த எக்ஸாம்பிள், புல்டோசர் எடுத்துகிட்டு வந்து உன் வீட்டை விஜய் இடிக்க வந்தால் விட்டுருவியா, உன் வீட்டை கொள்ளையடிக்க வந்தால் விட்டுருவியா அப்படின்னு கேட்கும்போது இந்த பக்கம் அது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னா அந்த திமுக ஆட்சியில் இருக்கிற அமைச்சர்கள், பல எம்எல்ஏக்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள இவர் கேட்குறதே இல்லை. விஜய் வந்து புல்டோசர் எடுத்துகிட்டு வந்து வீட்டை இடிச்சிருவான்றது இங்கே மேட்ரு கிடையாது. ஆல்ரெடி புல்டோசர் எடுத்துகிட்டு போய் மக்களோட வீட்டை இடித்து தள்ளினது யார் அப்படின்னா ஸ்டாலின் முதல்வர் ஆட்சி, தமிழகத்தில் நடக்கக்கூடிய திமுக ஆட்சி. மக்கள் எத்தனை பேரோட வீட்டை இடித்து நாசமாக்கியிருக்காங்க அப்படிங்கிற பல வீடியோ சோசியல் மீடியாஸில் பொட்டி கிடக்கு. அந்த லெவலில் திமுக ஆட்சிக்கு சாபம் விட்ட பெண்களும் இருக்காங்க. அந்த லெவலில் வீடுகளை இடித்து, ஒரிஜினலாகவே வீடுகளை இடித்து புல்டோசர் இடித்து தள்ளினது இந்த திமுக ஆட்சி. இவன் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த திமுக ஆட்சி உண்மையாலுமே நடந்ததை பற்றி பேசாமல் அவர் அதுக்கு தான் வர்றாரு நீ விட்டுருவியான்னு கற்பனையில் பேசிக்கிட்டு இருக்கா. டே ரியலாகவே நடந்துருக்குடா, அதை பேசு அப்படின்னு தான் நம்மளுக்கு இந்த இடத்துல கேட்க தோணுது. சரி, கொள்ளையடிக்கிறத பற்றி பேசுகிறா. விஜய் வந்து கொள்ளையடிக்கிறதும் அவன் வீடை நோக்கி வர்றாரு அப்படின்னு யார்? ஒரே ஒரு 3 மாதம் 90 நாள் ஜஸ்ட்டு போய் பார்த்தோன்னா நடிச்சிட்டு வந்தால் போதும், அவருக்கு 300 கோடி சேலரி. 3 மாதத்தில் 300 கோடி சேலரி, 250 கோடி சேலரி வாங்கிடுவார். அப்படிப்பட்ட ஒரு நபர் ஆல்ரெடி சொத்து குவிச்சு வச்சுருக்காரு. அவருக்கு பார்த்தோன்னா வந்து என்னென்னா இன்னும் பரம்பரையாக உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டார் விஜய் அவர்கள். சரியா, அது சம்பாதிச்சு இங்கே உங்கள் கட்சியில் இருக்கிற மாதிரி கொள்ளையடிச்சலாம் கிடையாது, அவர் சம்பாதிச்சு சேர்த்து வச்சுருக்காரு. இன்னும் 2 படங்களை வருஷத்துக்கு பார்த்தோன்னா 2 படங்களை கமிட் ஆனார் அப்படின்னா 500 கோடி மேக்ஸிமம் அடிச்சிருவார், அவரோட சேலரி அது வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு நபர் சாதாரண குடிசை வீட்டுக்குள்ளே வாழ்கிற தன்னோட ரசிகனோட வீட்டில் கொள்ளையடிக்க வர்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பேசிக்கிட்டு இருக்க அந்த தற்குறி. அது சரி, 2021 எலெக்ஷனில் எங்கிட்ட ஒரு கார் கூட கிடையாது அப்படின்னு பார்த்தோன்னா மனு தாக்கல் பண்ணது யார்? ஸ்டாலின் அவர்கள். எங்கிட்ட ஒரு கார் கூட கிடையாதுங்க, காரே எங்கிட்ட கிடையாது அப்படின்னு மனு தாக்கல் பண்ணுறாரு ஸ்டாலின் அவர்கள். அவங்க வீட்டில் நிஜமாக கார் இல்லை. அப்போ இருக்கிற காரில் யார் பேரில் இருக்குது? பினாமி பேரில் இருக்குது, அவர்கிட்ட கிடையாது. ஆனால் அவருடைய கார் தான் எம் பேரில் இல்லை அப்படின்றத அதில் இருக்கே தவிர மற்றபடி எங்கிட்ட இல்லைன்றதெல்லாம் வராது. அந்த லெவலில் பல கோடிக்கு அதிபதிகள் பல லட்சம் சொத்து வச்சுருக்காங்க, பல கோடி லட்சம் சொத்து வச்சுருக்காங்க. இவங்க ஒரு கார் கூட இல்லை அப்படின்னு மனு தாக்கல் பண்ணுறாங்க. அதை நாம் நம்பணும். ஆனால் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காரு, இன்னும் ஆட்சி கூட கைப்பற்றலை, எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட கிடையாது. அப்படி இருக்கிறப்போ அவர் ஊழல் பண்ணிடுவார், உங்கள் வீட்டை கொள்ளையடிச்சிருவார், உங்கள் வீட்டை இடிச்சிருவாருன்னு பேசிக்கிட்டு இருக்கா. ஆல்ரெடி கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்கிற திமுக ஆட்சி பற்றி பேசுகிறா தற்கொலைன்னு தான் நம்மளுக்கு இந்த இடத்துல கேட்க தோணுது. இப்போ நேர் மேலே பார்த்தோன்னா 1000 கோடி ஊழல் இருக்கா இல்லையா? பொன்முடி மேலே இருக்கா இல்லையா? செந்தில் பாலாஜி மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குது. 1.5 வருஷமாக ஜெயிலில் இருந்துட்டு வந்தார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். கொள்ளையடிச்சார் அப்படின்னு, கொள்ளையடிச்சார் இல்லை அப்படின்றதெல்லாம் வந்து கோர்ட்டு சொல்லிட்டு நீங்கள் சொல்லக்கூடாது அப்படிம்பாங்க. அப்புறம் எதுக்கு 1.5 வருஷம் உள்ளே இருந்தாருன்னா அதுக்கு பதில் சொல்ல மாட்டானுங்க. சரி ஓகே, அவங்க மேலே சட்டப்படி பார்த்தோன்னா இதை அறிவிக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் 2021க்கு முன்னாடி திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினார் ஒரு இடத்துல? செந்தில் பாலாஜி அப்படின்னு ஒரு நபர் கரூர்லேயே தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு, எதில் கொள்ளையடிக்கிறதுல, கொலை பண்ணுறதுல, ரவுடித்தனம் பண்ணுறதுல அப்படின்னு பேசினார்ல. அதுக்கு எந்த ஆதாரம் இருந்துச்சு அப்போ ஸ்டாலின் பேசினார்?
அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வெளியே தெரியுது. ஆனால் அவங்க மேலே கேஸில் இல்லை, ஏன்னா அதிகாரத்தை யூஸ் பண்ணி அதை பண்ணிப்பாங்க, அதெல்லாம் வராமல் பார்த்துப்பாங்க. ஆனால் உண்மையால கொள்ளையடிச்சிருக்காரு அப்படின்ற நோக்கத்தில் தானே அவர் பேசினார் ஸ்டாலின் அவர்கள். அவர் பேசினா பார்த்தோன்னா அப்போ ஃபயர் விட்டு விசில் அடித்து கை தட்டினீங்க. இப்போ அதே நபரை கட்சியில் சேர்த்து வச்சுட்டு இவர் நல்ல புனிதர், இவருக்கு ஒரு துறையை நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் இஷ்டத்துக்கு கொள்ளையடிங்க அப்படின்னு அவரே கொள்ளையடிக்க ஐடியாவும் கொடுத்து ஆலயம் ஃபிக்ஸ் பண்ணி வைப்பார் அதே ஆளை. அதுக்கு நீங்கள் விசில் அடிப்பீங்க. ஆனால் அதுக்கு நாங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னது யார்? ஃபஸ்ட்டு ஸ்டாலின் தான் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு கொள்ளையடிக்கிற ஒரு நபரை எதுக்கு உங்கள் கட்சியில் சேர்த்து வச்சு ஒரு பொறுப்பு கொடுத்து வச்சுருக்கீங்க? அங்கே கொள்ளையடிச்சதை பற்றி பேசுப்பா, அதை பேசவே மாட்டாங்க. இங்கே வந்து விஜய் கொள்ளையடிக்க வர்றார், இனிமேல் தான் வர்றார் அப்படின்னு பேசுகிறான். ஆல்ரெடி அடிச்சுட்டு இருக்கிறவனை பற்றி பேசுகிறா உங்கள் கட்சியில். அதுதானே நம்மளோட கேள்வி, அதுதானே வாதமாக இருக்க முடியும். அதை விட்டுட்டு கொள்ளையடிக்கு இனிமேல் விஜய் வர்றாருன்னு பேசிக்கிட்டு இருக்கா. அவர் வர்றதை பற்றியெல்லாம் நீ பேசாத, அடித்ததை பற்றி பேசு. இல்லை அப்படின்னா வாய் மூடிட்டு விஜய் பற்றி விமர்சனம் வைக்கிறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு தான் நமக்கு இந்த இடத்துல கேட்க தோணுது. வீடுகளை இடித்து தள்ளினது திமுக அரசு புல்டோசரை விட்டு. பல விவசாய நிலங்கள் அழிச்சதும் பார்த்தோன்னா அதே திமுக அரசு. இப்போ இருக்கிற திமுக அரசு பல விவசாய நிலங்களையும் அழிச்சிருக்காங்க, பல கோயில்களையும் இடித்து தள்ளியிருக்காங்க. இந்துக்கள் கோயில்களை பல கோயில்களை இடித்து தள்ளியிருக்காங்க. இந்த லெவலில் புல்டோசரை விட்டு அப்படியே மக்கள் மேலே ஏற்றி கொள்ளாதவனு தான் பாக்கி. அதையும் பண்ணிட்டாங்க அப்படின்னா திமுக ஆட்சியில் எல்லாமே நடந்த மாதிரி. அந்த லெவல் ஆட்சி நடந்துட்டுருக்கு திமுக தமிழ்நாட்டில். அதை பற்றி பேசாமல் நடக்க போகிறத வர்றவர் அப்படி தான் இருப்பார் அப்படின்னு. இருப்பாருன்றதெல்லாம் இங்கே மேட்டர் இல்லை, இருந்தவரை பேசு. இதை உங்கள் கட்சிக்கு பார்த்தோன்னா கொள்கை ரீதியான பயங்கரமான முட்டு கொடுக்குற ஆளாச்சே, இது என்ன கொள்கையா? உடனே இந்த பக்கம் பேசுவானுங்க, எங்கள் முதல்வர் எத்தனை பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு தெரியுமா அப்படின்னு. நான் இந்த பக்கம் சொல்லுவேன், எத்தனை பேர் வீட்டை அவர் இடிச்சு தள்ளியிருக்காரு தெரியுமா அப்படின்னு. அந்த வீடுகள் எத்தனை வீடுகளை பார்த்தோன்னா கட்டமைப்பு சரியில்லாமல் கீழே இடிஞ்சு விழுந்துருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நாங்களும் கேட்போம். ஒரு விஷயத்தை பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக 1000 விஷயத்தை பார்த்தோன்னா நைட்டிவாக செட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறதா திமுக. இங்கே சம்மந்தமே இல்லாமல் வரப்போகிறவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு கொள்ளையடிக்க வேண்டிய அவசியமே இல்லையா? அவர் அப்படியே மீறி பணம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவர் ஒரு 3 மாதம் ஒரு கால் ஷீட் கொடுத்து ஒரு படத்தில் நடிச்சாருன்னா முடிஞ்சு. அவருக்கு தேவையான பணம் குட்டி கிடக்கும், அதுவாக பிஸ்னஸ் பண்ணுவார். அவர்கிட்ட இல்லாத பணமா? அந்த பணத்தை தான் நான் விட்டுட்டு வரேன்றது அவரோட முதல் எய்மாகவே இருக்குது. அரசியலுக்கு நான் கொள்ளையடிக்க வரல, ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி பணம் குட்டி கிடக்கு. அரசியல்வாதிகளாக உள்ளே புகுந்து இந்த ரோட்டோரத்தில் பார்த்தோன்னா துண்டு பீடி கிள்ளி குடிச்சிக்கிட்டு டீ கடையில் பார்த்தோன்னா டீக்கு கடன் சொல்லிக்கிட்டு இருந்த குரூப்பெல்லாம் இப்போ உள்ள உட்காந்து இப்போ பல கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க. அந்த மாதிரி வந்து விஜய் அரசியலுக்குள்ளே வரல. சொத்து சேர்த்துக்கிறதுக்காக ஆல்ரெடி சொத்து சேர்த்து வச்சுட்டு அது அனுபவருக்கு உண்டான வாரிசுங்களாம் இருக்கிறாங்க. அதை செலவு பண்ணுறதுக்கும் பார்த்தோன்னா அவருக்கு தாராளமான மனசு இருக்குது. அந்த மாதிரி அவரெல்லாம் பண்ணிட்டு போயிடுவார். அப்படிப்பட்ட ஒரு நபர் இதில் வந்து தான் சம்பாதிக்கணும் அப்படின்றதெல்லாம் எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அது வந்து இவங்க மேலே விஜய் அவர் மேலே என்ன குற்றச்சாட்டு வைக்கிறது? ஏதோ ஒரு குற்றச்சாட்டை நம்ம வைக்க முடியும். ஊழல் பண்ணிட்டாருன்னு வைக்க முடியாது, ஆனால் பண்ணுவார்னு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி திமுக இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிகிட்டு இருக்கு. அதுக்கு இந்த மாதிரியான நபர்கள், இந்த மைனர் இந்த மாதிரி நபர்களெல்லாம் உட்கார வச்சு பேச வச்சுட்டு இருக்குது. இது ஒரு வேலை. தமிழ்நாட்டில் பல விவசாயிகளோட நிலங்களை புல்டோசர் விட்டு அழிச்சது யார் அப்படின்னா திமுக. பல வீடுகளை இடித்து தள்ளினது திமுக, கோயில்கள் இடித்து தள்ளினது திமுக. இந்த லெவலில் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிற திமுக அரசை பற்றி கேள்வியே கேட்காம எப்போ நடக்க போகிற ஒருத்தர் வந்து இதை பண்ண போகிறாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா இவன் எந்த அளவுக்கு பார்த்தோன்னா ஒரு பகுத்தறிவார்ன்றதை யோசிச்சு பாருங்கள். இவனுக்கு பகுத்தறிவுக்கு இவனுக்கு என்ன சம்மந்தம்? அப்போ இந்த NDTVக்கு விஜய் பேட்டி கொடுத்ததை பற்றி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அதை பற்றி ஃபுல்லாகவே பார்த்தோன்னா கிளியரான ஒரு வீடியோ நான் நேற்றே போட்டிருக்கேன். அதை வந்து பார்க்கணும், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த தற்கொலைக்கு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ரிப்ளை என்ன அப்படின்னா, NDTVக்கு போய் விஜய் ஆஃபில் பார்த்தோன்னா கேமராவில் ஆஃப் பண்ணிட்டு இன்டர்வியூ கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னு ஒன்று தான், விஜய்க்கு ஆங்கிலம் தெரியும், அதனால் ஆங்கில ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்தாரு. உங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது, ஸ்டாலின் அவர்கள் எந்த பத்திரிக்கை சந்திக்கிறது இல்லை. NDTV கிட்ட வந்தாலே துரத்தி விட்டுருவார். ஆங்கிலத்தில் கேள்வி கேட்பாங்க, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா அவங்க பக்கத்துலேயே வர விட மாட்டாங்க. ஆங்கிலம் தெரிஞ்சவர் கொடுக்குறாரு, தெரியாதவர் கொடுக்கல, அவ்வளோதானே. இதுக்கு எதுக்கு பார்த்தோன்னா பெரிய டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்குன்றது நமக்கு தெரியல. தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்களை சந்திக்கிறக்கே ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு துண்டு சீட் வேணும். ஏன்னா கேள்விகள் ஆல்ரெடி ஜெராக்ஸ் எடுத்து அவங்க கையில் கொடுத்துட்டு இந்த கேள்விகள் கீழே தான் பார்த்தோன்னா எங்கள் ப்ரெஸ் மீட்டே நடத்துறது. அந்த ப்ரெஸ் மீட்லேயும் கூட சில பத்திரிகை நிருபர்கள் வந்து மாற்றி கேள்வி கேட்டாங்க அப்படின்னா இவர் ஆர்டர் படி பதில் சொல்லிட்டு இருப்பார். அந்த லெவல் இருக்குது இவங்க ப்ரெஸ் மீட்டோட லட்சணம். இப்போ ரீசெண்டாக கூட நம்ம அருண்ராஜ் அவர்கள் ஒன்று சொல்லியிருந்தார், தமிழ்நாட்டு முதல்வர் எப்போ உண்மையான ஊடக சந்திப்பு நடத்துகிறாரோ அதுக்கு அடுத்த நாள் விஜய் வந்து எங்கள் தலைவர் விஜய் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கலாய்ச்சிட்டு இருந்தார். அதனால் உண்மையான பத்திரிக்கை சந்திப்பை நீங்கள் நடத்துங்க முதல்வரே அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் ஊப்பிகள் ஸ்டாலின் அவர்களுக்கு ரிக்வஸ்ட் வைங்க. எந்த ஒரு துண்டறிக்கையுமே இல்லாமல் எதுவுமே இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ணி வர்றதெல்லாம் ஊடகத்தில் உட்காந்து பேசுகிறது கிடையாது. என்னதான் சீமான் மேலே நம்மளுக்கு 1000 விமர்சனம் இருந்தாலும் ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து பார்த்தோன்னா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போயிட்டு இருப்பார். அந்த மாதிரி வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கொடுக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறமா புதுசாக வந்த விஜய் அவர்களை பற்றி நாங்கள் பேட்டி கொடுக்காம போகிறத பற்றி பேசலாம். அதெல்லாம் பார்த்தோன்னா பண்ண மாட்டாங்க. ஆனால் இங்கே விஜய் அவர்களை பார்த்தோன்னா வந்து ஆங்கில ஊடகத்துக்கு கொடுக்குறாரு, தமிழ் ஊடகங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு. தமிழ் ஊடகங்களுக்கே ப்ரிப்பேர் பண்ணி ப்ரெஸ் மீட் கொடுக்குறது நீங்கள்,
அதை பற்றி கேள்வி கேட்க மாட்டானுங்க. என்டிடிவி விஜய் பேட்டி கொடுத்ததை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நான் அதான் மறுபடியும் சொல்கிற மாதிரி, ஆங்கிலம் தெரிஞ்சவர் கொடுக்குறாரு, இங்கிலீஷ் தெரியாத நபர் பக்கத்துலேயே வரல. அதுதான் உண்மை. உதயநிதி ஸ்டாலினையோ பார்த்தோன்னா வந்து ஆங்கில ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்க சொல்லுங்கள், கொடுக்க மாட்டாங்க. இது வரைக்கும் கொடுத்ததா சரித்திரமும் கிடையாது. அப்படி கொடுத்தாலும் பார்த்தோன்னா திணறிட்டு பக்கத்தில் இருந்துகிட்டு பதில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இங்கிலீஷ் தெரியாது. இங்கிலீஷ் தெரியாதப்போ எப்படி பார்த்தோன்னா என்டிடிவியெல்லாம் அவர் மீட் பண்ண முடியும்? இங்கிலீஷ் தெரிஞ்சவர் தானே மீட் பண்ண முடியும். பாரு, அந்த ஊடக நண்பர்களே பாருங்கள், ஸ்டாலின் கிட்டலாம் போகிறதே இல்லை, டேரெக்டாக விஜய் கிட்ட வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு புது அரசியல் கட்சி இருக்குது, நாங்கள் அவரை சந்திக்க விரும்புகிறோம், மற்றவங்களுக்கெல்லாம் நாங்கள் சந்திக்க விரும்பல, மற்றவங்கள விட்டுருங்க, தமிழ்நாட்டு முதலமைச்சரை நாங்கள் சந்திக்க விரும்பல, ஏன்னா அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, கேட்டாலும் பதில் சொல்ல தெரியாது, ஆல்ரெடி எங்கள் ஒரு நிருபர் பார்த்தோன்னா போய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்காரு, அதனால் நாங்கள் விஜய் கிட்ட போகிறோம், அவர்கிட்ட பேசி நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்னு இங்கிலீஷ் தெரிஞ்ச நபராக தேடி போயிருக்காங்களே தவிர முதல்வர் ஸ்டாலினை மதிக்கல. இதுதான் ரியாலிட்டி. இதுக்கு 1008 ஆஃப்லைனில் பார்த்தோன்னா விஜய் வந்து இன்டர்வியூ கொடுக்குறாரு அப்படின்னு. ஏன் கேமரா ஆன் பண்ணிட்டு கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு. கேமராவை ஆன் பண்ணிட்டு கொடுக்குறதும் கொடுக்காதும் அவருடைய விருப்பம். அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்குது, அவர் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாரு. அதே மாதிரி நாங்கள் ஒன்று கேட்குறோம் ஸ்டாலின் அவர்களை பற்றி. துண்டு சீட்டு பார்க்காம உங்களால் ஒரு ப்ரெஸ் மீட் நடத்த முடியுமா, இல்லை ஒரு இடத்துல பேச முடியுமா? ரெண்டாவது என்ன அப்படின்னா, அந்த துண்டு சீட்டில் இருக்கிறது கூட சரியாக தப்பு இல்லாமல் படிக்க முடியுமா, படித்து பதில் சொல்ல முடியுமா? தப்பு இல்லாமல் படிக்க தெரியுதானா? இல்லை. உங்களோட கணவரை கண்டுபிடித்து தருமாறுன்னு பேசிக்கிட்டு இருந்தார். அப்புறம் ஜெயகடான்னு பேர் வைக்கிறாரு. இந்த மாதிரி பார்த்தும் கூட காதில் கேட்டும் கூட சரியாக சொல்ல தெரியாத ஒரு முதல்வரை வச்சுக்கிட்டு இவங்க என்டிடிவிக்கு விஜயை எப்படி பேட்டி கொடுத்தாருன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் பேசினா பல விஷயங்கள பேச வேண்டியது வரும். அந்த லெவல் இருக்குது. அந்த லெவலில் அந்த யூடியூப் ரூட்டஸு, அப்புறம் இந்த மில்டன், இந்த மாதிரி ஆட்கள் உட்கார வச்சு ஒரு நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணாங்க. அது கடைசியில் காமெடி கூத்தாய் அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி கொள்ளையடிச்சவனை பற்றி பேசுகிறான்னா இனிமேல் வந்து கொள்ளையடிப்பார், அவரை பற்றி பேசுவோன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த தற்கொலை குரூப். இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியல. சரி, ஓகே, இதுதான் பார்த்தோன்னா இவங்களோட அரசியலாக போயிட்டு இருக்கே தவிர மற்றபடி அவதூறு ஆபாசம் இதுதான் போயிட்டு இருக்கு. மற்றபடி இவங்களுக்கு விஜய் மேலே வைக்கிறதுக்கு விமர்சனம் ஒன்றும் இல்லை. ஒன்று பார்த்தோன்னா அந்த நெய்வேலியில் விஜய் ஷூட்டிங் நடந்துட்டு இருப்போம், அந்த ரெய்டை வைப்பானுங்க. இந்த பக்கம் என்ன அப்படின்னா கரூர் பிரச்சனை வைப்பாங்க. இதை தவிர வேறு எதுவுமே விஜய் மேலே வைக்க முடியாது. ஊழல் பற்றியும் பேச முடியாது. நம்ம கட்சியில் ஆல்ரெடி ஊழல் பண்ணவங்க இருக்காங்க, அதை பற்றிலாம் பேசக்கூடாது. அதை பற்றிலாம் நாங்கள் பேச மாட்டோம். ஆனால் விஜய் ஊழல் பண்ணிடுவாருன்னு பேசுவோம், பண்ணல இன்னும் பண்ண வர்றாரு அப்படின்னு பேசுவோம். இதுதான் பார்த்தோன்னா ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. பார்க்குறதுக்கு சிரிப்பு வருது. மக்கள் பார்த்தாங்கன்னா காரியத்து போயிட்டு போயிடுவாங்க. என்னடா நரேட்டிவ் செட் பண்ணுறீங்க, கொஞ்சமாவது 75 ஆண்டு கால கட்சி மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணுங்கடா அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. அந்த மாதிரி இந்த மைனராகவே இருக்கிறது நல்லது. நீ மேஜர் ஆகவே மாட்டே, அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் மைனராகவே இருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறது கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படி பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா பிட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் திறந்து வரப்போகுது.